இலங்கையின் கடல் எல்லையை நோக்கி ஈரானின் இரண்டாவது போர்க்கப்பல் சென்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்று முன்தினம் மூழ்கடிக்கப்பட்ட கப்பலைப் போலவே இந்த கப்பலையும் குறிவைக்கப்படலாம் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. அமெரிக்கா போடும் திட்டம் என்ன? சற்று விரிவாக பார்க்கலாம். அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஈரானின் போர்க்கப்பலான ஐரிஸ் டேனாவை அழித்தது. இந்த அதிபயங்கர தாக்குதலில் குறைந்தது 87 மாலுமிகள் பலியானதாகவும், இந்த கப்பல் தாக்கப்பட்ட மறுநாளே ஈரானின் மற்றொரு போர்க்கப்பல் இலங்கையின் கடல் எல்லையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக இலங்கை அமைச்சர் நலிந்தா ஜெயதிசா தெரிவித்திருந்தார். இந்த கப்பலில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இலங்கையின் தெற்கு கடற்கரையில் நேற்று மூழ்கடிக்கப்பட்ட ஐரிஸ் டேனா கப்பலைப் போலவே இந்த கப்பலும் குறிவைக்கப்படலாம் என்ற அச்சம் இருப்பதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில்தான் அனைத்து உயிர்களை பாதுகாக்க நாங்கள் எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் என அமைச்சர் ஜெயதிசா உறுதியளித்திருக்கிறார். ஈரான் போர்க்கப்பல் அவசர துறைமுக அழைப்பை கோரியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த போர்க்கப்பல் அரசாங்க அனுமதிக்காக காத்திருப்பதாக இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கூறியிருக்கிறார். இந்த விஷயத்தில் அரசாங்கம் தனது நிலைப்பாடு என்ன என்பதை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் இந்த விவகாரத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும், ஒரு முடிவை எடுக்க முடியாவிட்டால் சிரிமாவோ பண்டாரநாயக்க எடுத்த நடுநிலை கொள்கையை நினைத்து பார்க்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 1971ஆம் ஆண்டு பங்களாதேஷ் விடுதலை போரின் போது மோதலுக்கு பதிலளிக்கும் விதமாக பாகிஸ்தான் விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வழியை மூடிய பின்னர் பங்களாதேஷில் பாகிஸ்தான் விமானத்திற்கு எரிபொருள் நிரப்ப அனுமதி அளித்திருந்தார். அப்போதைய பிரதமர் சிரிமாவோவின் முடிவு தேவை மற்றும் நட்பு ஆகிய காரணங்களாலும் மனிதாபிமான அடிப்படையிலும் எடுக்கப்பட்டது என பழைய வரலாறை மேற்கோள் காட்டி பதிவிட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் இலங்கை அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.